ஸோ என் பேர் வந்து சுப்புரத்னவேல். நாங்கள் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கோம். என் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாகவே அவங்களுக்கு ரொம்ப அப்டமன் பெயின் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நிறையா மதுரையில் நிறையா ஹாஸ்பிட்டல், நிறையா மெடிக்கல் சென்டர்ஸ் எல்லாமே போய் பார்த்துருக்கோம். பட் ப்ராப்பரான கைடு எதுவுமே கிடைக்கல. ஸோ அவங்க யூடியூப்ல அவங்களே தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு மேம் கிட்ட வந்துட்டு போயிட்டு ஒன்ஸ் போகலாமேன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு நேற்று நைட்டு மதுரையிலேருந்து கிளம்பி வந்தாங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோன்னே வெல்கம் வெரி வெல். சீரியஸ்லி ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் லைக் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு லேப்ல வந்துட்டு இந்த மாதிரி இப்படி வந்தோடனே உபசரிப்பு இப்படிலாம் பண்ணுவாங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியாது. எங்களை நல்லா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு ரொம்ப பொறுமையாக எங்களை ரொம்ப ஹேண்டில் பண்ணாங்க. ப்ளஸ் எங்களுக்கு வந்துட்டு இது என்ன இதுன்றது தெரியல, என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியல. பட் அவங்க வந்து வந்த உடனே எங்களுக்காக ஸ்கேன் எடுத்துட்டு பார்த்துட்டு உடனே வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ன்றதை எங்களுக்கு பியூரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைடு. அவங்க சொன்ன ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சு. சரி, மெடிக்கல் டைம் எதுவுமே அவங்க யூஸ் பண்ணல. அவங்க வந்துட்டு எங்களுக்கு டிராயிங்லாம் பண்ணி காமிச்சு இது இப்படிதான் இருக்கும், இது இது இப்படி இருக்கும்ன்றத ஒவ்வொன்று எங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது வந்து எங்க மைண்டுக்கு, பிகாஸ் நாங்கள் வந்துட்டு மெடிக்கல் ஃபேமிலி கிடையாது, ஸோ எதுவுமே கிடையாது. வந்த உடனே அந்த அந்த தெரிஞ்ச உடனே எங்களுக்கு இப்போ ஓகே இது ப்ராப்ளம் இல்லை, இது ஈஸியாக கியூர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள வந்திருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு மென்ஷன் வந்தனா மேம். யூனோ அவங்க எங்களை கவனிச்ச விதமே ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ மேம்.